கடந்த 5 நாட்களா தமிழ்நாட்டு ஊடகங்கள் அரசு பள்ளியில் நிரந்தர ஆசிரியர்களாக பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் அப்படின்னு போராடக்கூடிய விஷயங்களை தான் செய்திகளா போடுறாங்க. 5வது நாளாக போராட்டம் செய்திகள் தொடர்ந்து வருது. அதைவிட பரிதாப நிலையில் மிகவும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களின் நிலையை பற்றி எந்த துண்டு செய்தியும் இதுவரை வரவில்லை. முடிந்தவரை அதை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த காணொளி. அப்படி என்ன தற்காலிக ஆசிரியர்களின் பரிதாப நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களுடைய கோரிக்கை பார்த்தீங்கன்னா மே மாசம் 31 உங்களுக்கு முடிஞ்ச அளவு தெரியும். அதனால நான் ஓரளா சொல்றேன். மே 31 2009 இந்த தேதிக்கு இந்த தேதியிலும் இந்த தேதிக்கு முன்னாடியும் பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு சம்பளமும், இந்த தேதிக்கு அடுத்த நாள் ஜூன் 1க்கு பிறகு ஜூன் 1 2009க்கு பிறகும் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் இருவேறு விதமான ஊதியங்கள் வழங்கப்படுகிறது. அந்த ஊதிய விகித வேறுபாடு இப்ப 16 வருஷத்துல எங்க நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஜூன் 1 2009 பணியில் சேர்ந்தவருக்கு ஒரு 45,000 பிளஸ்ன்னு வைங்க. இதை விட அதிகமா தான் இருக்கும். நான் பல பேர்ட்ட விசாரிச்சுட்டேன். இந்த சம்பளத்தை நான் அதிகமா சொல்லியிருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு அக்யூரேட்டா தெரியும்னாலும் சொல்லுங்க. 45,000 பிளஸ் கண்டிப்பா வாங்குவாங்கன்னாங்க. அதனால அதை போட்டிருக்கேன். இவளுடைய கோரிக்கை என்னன்னா, அதாவது மே 31 2009 அந்த தேதிக்கு முன் பணியில் சேர்ந்தவர்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட 60,000 வாங்குறாங்க. 15,000 வித்தியாசம் எங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கு. அவர்கள் என்ன கல்வி தகுதியோ, அவர்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்கிறார்களோ அதே வேலையைத்தான் நாங்களும் செய்கிறோம். அதே சம வேலையை செய்கிறோம். அதனால எங்களுக்கு சம ஊதியம் வேண்டும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையா 5 நாட்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அப்படியே நீங்க அரசு பள்ளியில தற்காலிக ஆசிரியர்களா பணிபுரியறவங்கள்ட்ட வந்தீங்கன்னா, இவர்கள் பெறக்கூடிய சம்பளம் 11,000 தான். பிளஸ் கிடையாது. ஒரு பைசா கூட சேர்த்து கிடையாது. 11,000 மட்டும்தான். இந்த 11,000 அமௌண்ட்டும் எப்படி அவங்க கைக்கு வருதுன்னா, நான் உங்களுக்கு பே ஸ்லிப்பே காட்டுறேன் பாருங்க. இது ஒரு தற்காலிக ஆசிரியராக இடைநிலை ஆசிரியரா பணிபுரிந்தவருடைய பே ஸ்லிப்பு. இவர் வழக்குல இணைய இருக்கிறாரு. அதனால அவருடைய டீட்டெயிலை இப்போதைக்கு ஹைட் பண்ணியிருக்கேன். 15/9/2025 அவருக்கு சம்பளமாக தரப்படுவது 11,000 ரூபாய். இந்த 11,000 ரூபாய் சம்பளம் எந்த மாதத்து சம்பளம்னா ஜூன் மாசத்து சம்பளம். 3 மாத சம்பளத்தை நிறுத்தி வைத்து, அதுவும் செப்டம்பர் மாசம் எப்படி தராங்கன்னா, கலெக்டர் ஆபீஸ்ல போய் மண்டே பெட்டிஷன் போடுறாரு. நான் 3 மாசமா தற்காலிக ஆசிரியரா அரசு பள்ளியில வேலை செய்யறேன். எனக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்னு இந்த 11,000மே உழைப்பு சுரண்டல். அதையும் போராடித்தான் வாங்குறாரு. ஒரு பைசா கூட சேர்த்து கிடையாது. ஜூன் மாசம் வாங்க வேண்டிய சம்பளம் செப்டம்பர் மாசம் வருது. அதுவும் எப்படி வருது? சம்பளம் வாங்குறதுக்கே போராடி வருது. இந்த காணொளி பாக்குறவங்க நீங்க யோசிச்சு பாருங்க. 11,000 சம்பளம், அது 3 மாதம் நிறுத்தி 4வது மாதம் தான் 1 மாத சம்பளம் கிடைக்குது. அதையும் போராடி வாங்க வேண்டியது இருக்குன்னா, தற்காலிக ஆசிரியர்களா 15,000 பேர் வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. நான் இன்னும் கூட குறைச்சுக்கிறேன். 10,000 பேர்னே கூட வைங்க. 10,000 பேருக்கு கீழே படிக்கக்கூடிய மாணவர்களின் நிலை என்ன? அப்ப இவ்வளவு குறைவான சம்பளத்துல அந்த சம்பளம் வாங்குறதுக்கும் போராடிக்கிட்டு இருக்க நிலைமையில ஒரு தற்காலிக ஆசிரியர் இருந்தா எப்படி ஒரு நல்ல கல்வியை மாணவர்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க? சோ இந்த விஷயங்களை ஏன் அரசியல் கட்சி தலைவர்கள் பேச தயங்குறாங்கன்னு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் ஆசிரியர்கள் கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தேசிய கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆசிரியர்கள் மீதான அடக்குமுறை கூடாது அப்படின்னு சொல்லி அவர் விமர்சனம் பண்றாரு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதனை ஒரு அறிக்கையா வெளியிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் ஒரு 10,000 பேருக்கு உழைப்பு சுரண்டல் நடக்குது. மிக மிக கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்க. அதை வாங்குறதுக்கும் அவங்க மண்டே பெட்டிஷன் வரையும் போட வேண்டிய சூழல் இருக்கு. இதை பற்றி ஏன் யாரும் பேசல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணல அப்படின்னு நமக்கு பதில் கிடைக்குது. நாங்க தான் 11,000 சம்பளத்தை வாங்குறதுக்கே போராடிக்கிட்டு இருக்கோமே, இதுல நாங்க எப்படி போய் தொடர்ந்து 5 நாள் போராட்டம் செய்வது? ஒரு அரசு பள்ளியில் நிரந்தர ஆசிரியராக இருப்பவர் போராட முடியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சென்னை செல்ல முடியுது, அவங்களால தங்க முடியுது, அவங்களால அதை செய்ய முடியுது. இங்க நாங்க தான் 11,000 வாங்குறதுக்கே போராட வேண்டியது இருக்கே. அப்புறம் எப்படி போராட்டம் செய்வது? அரசியல் கட்சி தலைவர்களை அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து இந்த விஷயத்த சொல்றது. சோ முடிந்த அளவுக்கு அனைத்து விஷயங்களையுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஐ ரிப்ளை மூலமாவோ, ஒரு
5லிருந்து 6 பேட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம இந்த காணொளி போடுறோம். இந்த தற்காலிக ஆசிரியர்களே இன்னொரு விஷயம் மோசமா பண்றாங்க, மாணவர்களின் நலன்கள் பாதிக்கிற மாதிரி. தற்காலிக ஆசிரியரா ஒருத்தரை போடணும்னா அவங்க கண்டிப்பா டெட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் சொல்றாங்க. அதையும் வயலேட் பண்ணி டெட் பாஸ் பண்ணாதவங்களையும் போடுறாங்க. பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வி ஆணையர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கை மேற்கோள் காட்டி, தற்காலிக ஆசிரியர்களா பணிபுரியறவங்க டெட் இல்லாம போடுறாங்க, ஒரு முறைப்படுத்தப்பட்ட கல்வி தகுதி உள்ளவங்களும் டெட் தேர்ச்சி பெற்றவங்க மட்டும்தான் ஆசிரியரா பணிபுரியணும்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கும்போது இந்த மாதிரி டெட் தேர்ச்சி பெறாதவங்கலாம் போடுறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு வழக்கு எல்லாம் போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதுல சொல்றாங்க டெட் பாஸ் பண்ணவங்களை மட்டும்தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதையும் மீறி 2022ல சொல்றாங்க 1 வருஷம் ஃபாலோ பண்றாங்க. மறுபடியும் பாருங்க, நீங்க அதை பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா டெட் பாஸ் பண்ணவங்கள தான் போடணும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பாருங்க, 38 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நான் ஆர்டிஐ அப்ளை பண்ணேன். அதுல ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மட்டும்தான் எனக்கு ரிப்ளை வருது. மற்ற 37 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எனக்கு ரிப்ளை வரல. அதற்கான மேல்முறையீடுகள் செய்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க வீடியோ பாஸ் பண்ணி படிச்சு பாருங்க. 4 பேர் தற்காலிக ஆசிரியர்களா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலை பள்ளியில பணியமர்த்துறாங்க எஸ்எம்சி மூலம். அதுல அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் எவரும் டெட் பேப்பர் 2 தேர்ச்சி பெறவில்லை. பள்ளிக்கல்வி ஆணையர் நீதிமன்ற உத்தரவை மேற்கோள் காட்டி டெட் பாஸ் பண்ணவங்களை மட்டும்தான் போடணும்னு சொல்லியும் 4 பேர் தற்காலிக ஆசிரியரா இருந்து அதுல ஒருத்தர் கூட டெட் வந்து பாஸ் பண்ணல. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தமிழ் வேக்கண்ட் மட்டும் இருக்கு. அதுல தற்காலிக ஆசிரியரா ஒருத்தரை போடுறாங்க. அவர் அந்த ஒருத்தரும் டெட் பேப்பர் 2 தேர்ச்சி பெறாத ஒருவர். ஒரு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் மாணவர்களின் நலனில் வந்து எஸ்எம்சி அக்கறையோட இருக்கா இல்லையாங்கிற பதில நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியல. அடுத்து இன்னொரு ஸ்கூலும் பாத்தீங்கன்னா 7 பேர் தற்காலிக ஆசிரியரா இருக்காங்க. அதுல 5 ஆசிரியர்கள் டெட் பேப்பர் 2 தேர்ச்சி பெறவில்லை. கிட்டத்தட்ட 10,000 பேர்னு வைங்க, 15,000 பேர் தற்காலிக ஆசிரியர்னு சொல்றாங்க, 10,000 பேர்னே வைங்க. இந்த 10,000 பேர்ல இப்ப நம்ம வரக்கூடிய ஆர்டிஐ வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8,500 பேர், இதுவே நான் வந்து கொஞ்சம் கம்மியா தான் சொல்றேன், 9,000 பேருக்கு மேல தான் இருக்கும். 8,500 பேருக்கு மேல டெட்டே தேர்ச்சி பெறாத யார் யாருக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அந்த ஸ்கூல்ல அவங்கள வந்து ஆசிரியர்களா நியமிக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து கண்டிப்பா டெட் பாஸ் பண்ணவங்கள தான் போடணும், தற்காலிக ஆசிரியர்கள் போடக்கூடாது, நிரந்தர ஆசிரியர்களா பணியமர்த்தணும் அப்படின்னு சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் வயலேட் பண்ணிட்டு முறைகேடான பணி நியமனங்கள் நடக்குது. பிளஸ் வந்து சேலரி பாருங்க, வறுமை நிறம் சிவப்பு, அதுக்கு தான் அந்த 11,000 சிவப்பு கலர்லயே வச்சேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு உழைப்பு சுரண்டல்ல அந்த சம்பளம் தரப்படுது. நிரந்தர ஆசிரியர்கள் எவ்வளவு நேரம் பணி செய்யறாங்களோ அதே நேரம் அதே வேலை சம வேலை தான் செய்யறாங்க. இந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கு இந்த சம வேலைக்கு சம ஊதியம்னு யார் குரல் கொடுக்கிறது? எனக்கு ஒரு படம் வந்து ஞாபகம் வருது. இந்த 6லிருந்து 60 வரைங்கிற படத்துல அந்த உதவி செய்தவன் உயர்ந்த நிலையில் இருந்தால்தான் உதவி பெற்றவன் அதை உயர்வாக எண்ணுவான் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஒரு போராட்டமே பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு அரசு பள்ளியில ஆசிரியரா இருந்து பண்ணாதான் தலைவர்கள்ட்ட இருந்து அறிக்கை வருது, கண்டனம் வருது. இப்ப அதுவும் இல்லாம எந்த வாய்ஸும் இல்லாம சம்பளம் பெறறதுக்கே, அந்த குறைவான சம்பளத்தை பெறறதுக்கே போராடிக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி வந்து வீதியில இறங்கி போராட முடியும்? அப்ப இத பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, உங்களுக்கு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ஒரு அரசியல் கட்சி தலைவரை தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்லுங்க. நீதிமன்ற உத்தரவை மீறி நிரந்தர ஆசிரியர்கள் பணியமர்த்தாம தற்காலிக ஆசிரியரை பணியமர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அஹ், என்னோட சேர்த்து இன்னும் வந்து ஒரு 6 பேர் இந்த தற்காலிக ஆசிரியரை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து ஜனவரி 5லிருந்து 10ஆம் தேதிக்குள்ள ஃபைல் பண்ணலான்ட்டு இருக்கோம். நீங்க இந்த அமௌண்ட் விஷயம், வக்கீலுக்கு வந்து நம்ம கோர்ட்ல செலவு பண்ற விஷயம், சீனியர் கவுன்சிலா இருக்கட்டும், கேஸ்க்கான செலவா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகாடமிக்கு செலவு பண்ற மாதிரி மத்தவங்களுக்கு செலவு பண்றதுக்கு மனசு வராது. நான் உங்கள்ட்ட கேட்கவும் விரும்பல. என்னோட சேர்த்து இருக்கிற மத்த 6 பேருமே நாங்க இந்த விஷயத்த பாத்துக்கிறோம். பட் நீங்க இந்த கீழே இருக்கிற குரூப்ல இருக்க லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது அடிஷ்னலா இந்த கேஸை இன்னும் பூஸ்ட் பண்ற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல வேற ஏதாவது ஸ்டேட்ல
கண்டிப்பா பர்மனன்ட் டீச்சர்ஸ் தான் போடணும் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், வழக்குக்கு உதவுற மாரி வேற எந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அத நீங்க சொல்லலாம். இப்ப தற்போது அரசு பள்ளியில் நிரந்தர ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள் வந்து நீங்க என் மேல கோவப்படாதீங்க. ஏன் இப்படி ஒரு விஷயத்த நான் உங்கள இந்த மாரி ஒரு இமேஜ்ல பயன்படுத்தி சொன்னேன்னு. ஏன்னா இப்ப நீங்க சொல்லும்போது என்ன சொல்றீங்க? வேற ஒருத்தர காட்டி நாங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டோம்னு சொல்றீங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடிக்கு வேலைக்கு சேர்ந்தவர விட நாங்க 15,000 கீழ வாங்குறோம்னு. சோ அத வச்சு தான் நான் சொல்றேன். உங்கள விட நாங்க ரொம்ப ரொம்ப கீழ இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள நான் உதாரணமா இங்க காட்ட வேண்டியது இருக்கு. அதனால எங்கள ஏன் அங்க சொல்றீங்கன்னு நிரந்தர ஆசிரியரா இருக்கிறவங்க என் மேல கோவப்பட வேண்டாம். நீங்க எப்படி உங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குறவர்களை உதாரணமா சொல்லி போராடுறீங்களோ, அதே மாரி எங்களுக்கு ஒரு உதாரணமாக நீங்க தேவைப்படுறீங்க. அதனால இந்த விஷயத்த சொன்னேன். நான் சொன்ன காணொளியில ஏதாவது தவறு இருக்கு. சொன்ன இந்த சம்பளத்துல தப்பா சொல்லிட்டேன் அப்படிங்கனாலும், வேற தகவல்கள் நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி கொஞ்சம் சொல்லுங்க. முடிஞ்ச அளவு இந்த தற்காலிக ஆசிரியர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வழக்கு தொடர்பான பணிகள் நடந்து கொண்டு இருக்குன்னு மத்தவங்கள்ட்ட அத தெரியப்படுத்துங்க. ஏன்னா வழக்கு பதியும் போது அரசு தரப்புல இருந்து கவுண்டர் போடணும். அந்த சமயத்திலயாவது கட் ஆஃப்ல வர முடியாத மத்த ஆசிரியர்கள் அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆஹா நம்மளும் போராடினா தான் இது கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்பவாவது நீங்க ஐயோ எங்க யார் அத செஞ்சாங்க என்ன அப்படின்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்க வேணாம். இப்போதைக்கு குரூப்ல சேர்ந்துக்குங்க. குறிப்பிட்ட ஒரு 7 நபர்கள் மட்டும் நாங்க வழக்க முன்னெடுத்து செல்றோம். உங்களுக்கு வழக்குக்கு உதவுற மாதிரியான ஆவணங்கள் இருந்தா மட்டும் நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிட்டு நீங்க அத வந்து நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். கண்டிப்பா ஜனவரி முதல் வாரத்துல கேஸ் வந்து டெம்பரவரி டீச்சரே போடக்கூடாது. நீங்க தற்காலிக ஆசிரியர் நியமனமே இருக்கக்கூடாது. நிரந்தர ஆசிரியர்கள் மட்டும் தான் போடணும் அப்படிங்கிற வழக்கு பதியப்படும். மேற்கொண்டு வழக்கு ஹியரிங் வரும்போது நீங்க குடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் வந்து உதவியா இருக்கும். இல்ல இன்னும் வந்து தற்காலிக ஆசிரியர்கள் நெறைய துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அத சொல்லணும் அப்படின்னு பண்ணாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இத மத்தவங்கள்ட்ட தெரியப்படுத்துங்க. கொஞ்சம் நீங்க படிக்கிற அகாடமியில கொஞ்சம் அறத்தோட நடந்துக்க சொல்லுங்க. கொஞ்சமா அறத்தோட நடந்துக்க சொல்லுங்க. வெளிப்படையா சொன்னா தான் ஐடி ரெய்டு வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னாலும், கொஞ்சம் மறைமுகமாவாவது இந்த தற்காலிக ஆசிரியர தடுத்து நிறுத்தி நிரந்தர ஆசிரியர்கள் பணியமர்த்துறதுக்கு உதவ சொல்லுங்க.